ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஹிந்தி பிக் பாஸில் ஸ்ருத்திகா எப்பவும் போல் கேஷுவலாக காலைல எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் பெட்டில் யாமினியும் கசிஷியும் உட்காந்து சும்மா பற்றி பயங்கரமாக புரணி பேசுகிறாங்க. ஏன் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கரண் பின்னாடியே சுற்றிட்டே தெரியுது, அவருக்கு பின்னாடி தான் எப்போ பார்த்தாலும் இருக்குது, அந்த பொண்ணை தனியாகவே பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி புரணி பேசிகிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப நேரமாக பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ருதிகா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால பொறுத்துக்க முடியாமல் அவங்கக்கிட்டே போய் டேரெக்டாக கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சும்மா பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஏன் தப்பாக பேசுகிறீங்க, சும்முக்கும் கரனுக்கும் விடால அப்படி என்ன பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டுறாங்க. சும்மா பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும், நீங்களே கேட்கணும் அப்படின்னா பின்னாடி இருந்து பேசாதீங்க, டேரெக்டாக சும்முக்கிட்டே போய் பேச வேண்டியது தானே, ஏன் இப்படி பின்னாடி உட்காந்து புறன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுவும் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகா டக்குன்னு அவங்கக்கிட்டே கேட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது, அமைதியாக இருக்காங்க. இதே மாதிரி சில அட்வைஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஸ்ருதிகா இன்றைக்கி தான் இப்படி இருக்காங்க. போன வாரம் ஃபுல்லாக யார் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் எக்கேன்னு கேட்டு போனால் எனக்கு என்னன்னு ஒரு வாரமாக ஒதுங்கி தான் நின்னாங்க. யாரோட விஷயத்துலையும் அவங்க தலையிடவே இல்லை. ஸோ இந்த வாரம் திரும்ப பழைய ஸ்ருதிகா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வராங்களா இல்லை பழையபடி இப்படி ஒதுங்கி போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.